Hello viewers, I am Dr. Ravichandran. இப்போ நம்ம தேர்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு நியூமெரிக்ஸ் வேல்யூஸு ஸ்ட்ரிங் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது விதமான டேட்டா டைப்ஸ் பைத்தானில் லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி இந்த மூணையும் பார்க்க போகிறோம். பைத்தானோட இது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். சி லாங்குவேஜில் நீங்கள் அரேஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுலேயும் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். சிங்கிள் டைமென்ஷன் அரே, மேட்ரிக்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அரேஸு. அந்த விதமான கான்செப்ட்டுக்கு தான் இப்போ இந்த பைத்தானில் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, டப்புள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பைத்தான் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம நேராக பைத்தான் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே போகிறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கு வழக்கம் போல் கிளிக் பண்ணுறேன். F:\, நான் பைத்தான் வச்சுருக்கிறேன். பைத்தான்கிற ஃபோல்டரை வச்சுருக்கிறேன். பைத்தான் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நான் EXE ஃபைலை ரன் பண்ணுறேன். நமக்கு ப்ராம்ப்ட் கிடச்சிருச்சு. இப்போ நான் லிஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். லிஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தானில் லிஸ்ட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ லிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுறப்ப லிஸ்ட்டுன்னு சொல்கிறதுல எப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன், இதுதான் மெயின். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இதில் உள்ளுக்குள்ளே நான் ரவின்னு ஒரு கொட்டேஷனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை கொடுத்துருக்குறேன், கமா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இன்டிஜர் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், கமா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி சியில் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சியில் int a of 10 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 10 வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பு. அதே போல் 10மே இன்டிஜராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எத்தனை வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த விதமான டேட்டா டைப்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை எப்படி லிஸ்ட்டை அக்சஸ் பண்ணுறது, அப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி அதை எப்படி டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுறது, அதே போல் லிஸ்ட்டை எப்படி ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறது, அதோட சேர்த்துக்கிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை மாடிஃபை பண்ணிக்கலாம், அதான் அப்டேட்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலையை. இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ஸ்க்கு நம்ம போயிடுறோம். நான் சொல்லித்தரேன் பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் ஒரு வேரியபிளில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். நாங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். a = ஸ்கொயர் ப்ராக்கெட், ஏதோ ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணுறேன், ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா, நம்பர் 10 அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ, 20.5 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ, லாங் இன்டிஜராக இருந்துச்சுனாக்கா 30L அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் அரேக்குள்ளே, ஏங்கிற அரேக்குள்ளே a of 0 ஃபஸ்ட்டு லொக்கேஷனை a of 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது a of 0ன்னு எடுத்துக்கும். இது a of 1, இது a of 2, இது a of 3 அப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஏன்னு கொடுத்தின்னு சொன்னால் ஏல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட் லொக்கேஷன் சொன்னதை எப்படின்னு பார்க்கணுன்னா a of 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு சொன்னால் முதல்ல இருக்கக்கூடிய வேல்யூ அரே வேல்யூவில் a of 0ன்னு தான் நம்ம சொல்லுவோம் சி லாங்குவேஜில். அதே தான் இங்கேயும் a of 0ல் ரவின்னு வந்துருச்சு. a of 1 பாருங்கள் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், 10 பிரிண்ட் ஆகுது. இது மாதிரி நம்ம எந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். a of 3 வேணும்னாக்க a of 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். a of 3யோட வேல்யூ என்ன, 0, ஃபஸ்ட்டு வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ 1, அடுத்த வேல்யூ 2, அடுத்த வேல்யூ 3, மொத்தமே 3 வேல்யூ தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் வேல்யூ இப்படி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். a of போட்டு -1ன்னு சொல்லிட்டீங்கனாக்க இங்கே தான் இது பியூட்டி. -1னா லாஸ்ட் வேல்யூஸ் அப்படி பிரிண்ட் பண்ணுற மாதிரி, a of -1 அப்படின்னு சொன்னோம்னா. அதே போல் -2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னு சொன்னால் செகண்ட் வேல்யூ, லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது வேல்யூ அப்படி பிரிண்ட் பண்ணும். இது இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ இல்லை, சப்போஸ் a of ஒரு பர்டிகுலர் ஏரியா செலக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு a of 1னாக்க நமக்கு பொறுத்தளவில் ரவிக்கு அடுத்த வேல்யூ a of 1 10ங்கிறது. அதுலேருந்து மிச்சம் எல்லா வேல்யூயும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கோலன் வச்சுட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னு சொன்னால் ரிமைனிங்கில் உள்ள எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணிடும். 10, 20.5, 30L அப்படிங்கிற 3 வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிரும். அதாவது a of 1க்கு அடுத்த எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகிரும். அப்படி தான் இதில் இருக்கக்கூடியது. சப்போஸ் லாஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா a of அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கோலன் 3 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா லாஸ்ட் 3 கீழே இருக்கக்கூடிய ரவி 10, 20.5 அப்படிங்கிற 3 வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிருது. பார்த்துங்க, நமக்கு எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அத்தனை வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருது. இப்போ நமக்கு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும்னு சொன்னோம்னாக்கா என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் a.append அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அதுலேருந்து ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், சந்திரன் அப்படின்னு கொடுக்குறேன், கொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இது ஆட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணுன்னாக்கா பாருங்கள், லாஸ்ட்டாக போய் ஆட் ஆயிரும்.
இதுதான் அப்பெண்டுங்கிறது. அதை எப்படி அக்சஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஆட் பண்ணியாச்சு. ஒரு பர்டிகுலர் வேரியபிளில் ஐட்டத்தை டெலீட் பண்ணாக்க பண்ணலாம். ஏ ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம ஏ ஆஃப் 1 என்னன்னு பார்த்துட்டோம். அந்த 10 இருக்குது பாருங்கள். இதை நான் டெலிட் பண்ணுனாக்க டெல் ஏ ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். டெலீட் ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஏ ஆஃப் 1ல் ஏற்கனவே 10 இருந்தது, இப்போ இல்லை பாருங்கள், டெலீட் ஆயிடுச்சா. ஸோ டெலீட் பண்ண முடியும். அப்புறம் ரீஅசைனிங் கூட பண்ணலாம். இன்னொரு வேரியபிளுக்கு கொண்டு போய் அசைன் பண்ணலாம். பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ப்ளஸ் நம்ம அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன் பாருங்கள். அரே வேல்யூஸை -2 -3 அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ வந்து பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸில், அரே ஆப்ஜெக்ட்ஸில், டேட்டா டைப்பில் இந்த ஏயோட வேல்யூஸ் ப்ளஸ் அதோட -1 -2 -3 3 ஸ்டோர் ஆகிடுது. ஏயை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். பிஏ பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சேர்த்துருக்கக்கூடிய -1 -2 -3ங்கிறது இருக்கும். அப்போ நம்ம கையில் 2 லிஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த 2 லிஸ்ட்டையும் டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக பர்டிகுலர் ஐட்டத்தை கூட டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் சந்திரனுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 1 0 1 2 3 மூணாவது ஐட்டத்தில் இருக்குது. ஏ ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், வந்துருச்சு. இதை நான் டெல் பண்ணாக்க டெல் ஏ ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஏயை செக் பண்ணி பார்க்குறேன். அந்த சந்திரனுங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. அதே போல் பியில் எல்லாமே இருக்கும் பாருங்கள், அது இருக்குது. இப்போ ரெண்டையுமே டோட்டலாக அந்த லிஸ்ட்டே ரிமூவ் பண்ண நினைக்கணுனாக்க டெல் அப்படின்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துட்டா டெலீட் ஆயிரும். அதே போல் ஏயை செக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னு வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நேம் இல்லைன்னு வருது. அதே போல் பியை டெலீட் பண்ணாக்க பி அப்படின்னு கொடுத்துட்டு டெலீட் பண்ணோம்னாக்க பி டெலீட் ஆயிரும். பிஏ பிரிண்ட் பண்ணி பாருங்கள், இருக்காது. ஸோ இது வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயத்தில் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். லிஸ்ட் அக்சஸிங், லிஸ்ட் அப்பண்டு, லிஸ்ட் அப்டேட்டு, லிஸ்ட் டெலீட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் டப்பிள். இந்த டப்பிளில் பொறுத்தளவில் அந்த அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னோம்னா, லிஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்குறோம். இதில் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த ப்ராக்கெட் கொடுக்குறது தான் டிஃப்ரென்ஸு. இதில் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால், பர்டிகுலர் ஐட்டத்தை டெலீட் பண்ண முடியாது, பர்டிகுலர் ஐட்டத்தை மாடிஃபை பண்ண முடியாது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்க முடியாது. அங்கே இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, டப்பில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கன்சர்னில் ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பை வந்து டெக்ஸ்ட்டை ஏதாவது ஒரு மல்டி அரேஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்கனாக்க அதை வேறு யாராவது மாடிஃபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த மாதிரியான டப்பிள்ஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டப்பிளுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். பைத்தானில் இது ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்னு சொல்லலாம். இப்போ நம்ம அகைன் எங்கே போகிறோன்னு சொன்னோம்னா ப்ராம்ப்ட்டுக்கே போகிறோம். இப்போ அகைன் நம்ம பைத்தானில் எப்படி டப்பிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துட்டோம்னாக்கா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே ஏ கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ப்ராக்கெட் மாற்றிக்கணும். அதில் வந்து ஏதாவது வேரியபிளை பேரை நான் மாற்றி எழுதிக்கிறேன். அதே போல் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாம். 10.5 அதே போல் 5L ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஏயை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் ஆகிடுது. ஏயில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகிடுது. அதே போல் இப்போ பாருங்கள், ஏயோட ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வேணும்னு சொன்னோம்னா ஏயா 1ன்னு கொடுத்தோம்னா வந்திருக்கும், நமக்கு 2வது வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். ஏ ஆஃப் 0 எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறது ஏ ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ரவிங்கிற வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிரும். நான் ஏற்கனவே அங்கே எப்படி லிஸ்ட்டுக்கு சொன்னோமோ அதே தான் இங்கேயும் ஏ ஆஃப் -1ன்னு சொல்லிட்டோம்னாக்க லாஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னாக்க டெலீட் பண்ண முடியாது, பர்டிகுலர் ஐட்டத்தை டெலீட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஏ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1ல் எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஏ ஆஃப் 1ல் 20க்கு பதிலாக 100ன்னு போடுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது. அதே போல் டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆஃப் 1 ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பர்டிகுலர் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுறோன்னா அதுவுமே செய்ய முடியாது. இதுதான் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ரீஅசைன் பண்ணலாமான்னா இங்கே பண்ணலாம். எப்படி ரீஅசைன் பண்ணுறது அப்படி அது ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அங்கே எப்படி ஒரு டேட்டாவில் பிஏயோட இதில் ஏயை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஏ. இப்போ நான் ஏயை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் என்ன இருக்குன்ட்டுன்னு. இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் புதுசாக ஒரு வேரியபிளில் ஏ ப்ளஸ்ஸு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூஸோட அதே பேரந்திஸ் கொடுத்துருக்கணும், -1 -2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், பியில் என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க 2 வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ அப்பன் பண்ணிடும். இந்த மாதிரி அப்பன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயுமே கம்ப்ளீட்டாக வந்து ஏ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பி என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரெண்டுமே இருக்குது பாருங்கள், அப்பண்ட் ஆனது இருக்குது. இதை வந்து டோட்டலாகவே டப்புளே டெலிட் பண்ணணும்னு நினச்சினாக்கா டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கொடுங்க. ஏ டெலிட் ஆயிரும். ஏயை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், இருக்காது. அதே போல் டெல்னு சொல்லிட்டு பிஏ பிரிண்ட் பண்ணி பாருங்கள், டெலிட் பண்ணுங்க, பி டெலிட் ஆயிரும். பிஏங்கிற அரே லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. ஸோ இதுதான் டப்புளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னுங்கிறது. அக்சஸிங் அண்டு டப்புளே டெலிட் பண்ணுறதுக்கு இது இங்கே சொல்லிட்டேன். இது வந்து டப்புள் வந்து டேட்டா டைப்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஐட்டத்தை சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிக்ஷனரி. டிக்ஷனரியை பொறுத்தளவில் இந்த கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கர்லிங் பிரேஸ் இருக்குது பாருங்கள். அதில் ரவி அதில் வந்து கோலன் வச்சு அந்த டேட்டாவை 10, சோமு அந்த கோலன் வச்சு குட்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ வந்து ஒரு டேட்டா கீவேர்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போதுமே டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே குறிப்பிட்ட வேர்டுக்கு ஒரு பர்டிகுலர் கீயில் போய் ஸ்டோர் பண்ணணுன்னாக்க இந்த டிக்ஷனரியை யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் டேரெக்டாக அங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன். அங்கே போய் பாருங்கள், பைத்தானில் பார்த்துருவோம். மறுபடியும் அங்கே நீங்கள் பைத்தானுக்கு தான் வர்றோம். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேங்கிறது பாருங்கள். ஒரு அதே ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு கர்லிங் ப்ராக்கெட் கொடுத்துக்கிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த டேட்டாவுக்கு இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ஒரு 10ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். கமா அடுத்தது சோமுன்னு கொடுக்குறேன். சோமுன்னு கொடுத்துட்டு இதுக்கு இந்த கோலன் வச்சுட்டு ஏதோ ஒரு டேட்டா கொடுக்குறேன். வெரி குட் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். வெரி குட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பிரேஸ் கொடுத்துட்றேன், என்ட்ரு பண்ணிடுறேன். இது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டு. இதுக்கு அது ரெண்டுலேருந்து இது டிஃபர் ஆகுது. இதுக்கு வந்து கீவேர்டில் பர்டிகுலர் கீவேர்டில் கீழே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவது. இப்போ ஏன்னு பிரிண்ட் பண்ணோம்னா இது இருக்குது. இங்கே ஏ ஆஃப் 1 அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரிண்ட் ஆகாது, அல்லது ஏ ஆஃப் 0 அப்படின்னு சொன்னோம்னா பிரிண்ட் ஆகாது பாருங்கள். அங்கே கொடுத்த மாதிரி பண்ணாமல், ஏன்னா கீ எரர்ஸ் வருது பாருங்கள். ஸோ இப்போ இதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஏ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டேட்டா தெரியும். எந்த டேட்டா தெரியும்? இப்போ நம்ம ராமுன்னு தானே வச்சுருக்கிறோம், ராம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ராம் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ராமில் என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள், 10ங்கிறது அந்த டேட்டா கிடச்சிருச்சு. சப்போஸ் புதுசாக ஒரு வார்த்தை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏ ஆஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம புதுசாக இதை ஒரு ராம், இங்கே ராமுன்னு வச்சுருக்கேன், சோமுன்னு வச்சுருக்கேன், குமார்னு கொடுக்குறேன் பாருங்கள். குமார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். குமார்னு கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா நான் ஸ்டோர் பண்ணணும்னு ஃபீல் பண்ணோம்னா ஈக்குவல்ட்டு கொடுத்து ஏதோ ஒரு டேட்டா ஒரு 100 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 100 வந்துருச்சு பாருங்கள். ஏயை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், எங்கே போய் ஸ்டோர் ஆகிடுச்சு, குமார் ஸ்டோர் ஆகிடுச்சு, ஆட் ஆகிடுச்சு. நம்ம எங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து பர்டிகுலராக ஒரு வேல்யூஸை டெலிட் பண்ண, ஒரு ஐட்டத்தை டெலிட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் டெல் அப்படின்னு கொடுத்துட்டு ஏயை பிரிண்ட் பண்ணி பார்த்துங்க, என்ன டெலிட் ஆகுன்னு தெரியணும். இதுதான் ஏல உள்ள டேட்டா. டெல் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ ஆஃப் அப்படின்னு கொடுத்து நம்ம யாரை சேர்த்துருக்கோம், ராமை அழிச்சிடலான்னு நினைக்கிறேன். ராம் அழிக்கணும்னா ஏ ஆஃப் ராம் கொடுக்கணும். அந்த கீவேர்டை கீ ஐட்டத்தை கீ இண்டெக்ஸை கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ ஏயை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், என்ன கிடச்சிருச்சு, ராம்ங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. பர்டிகுலராக டிக்ஷனரியை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லணும்னாக்கா என்ன பண்ணிடலாம், டெல் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏயை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ டெல்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துட்டோம்னா எது ரிமூவ் ஆயிரும், அந்த டிக்ஷனரி ரிமூவ் ஆயிரும். ஏயை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், டிக்ஷனரி இருக்காது. ஸோ வந்து இதுதான் நம்மளோட பைத்தானில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து செஷனில் நான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நடத்தலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் அல்லது பைத்தான் புதுசாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.